கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்தில் பஸ் சர்வீஸ் சரியாக இல்லைன்னு பல தடவை அங்கே பெரிய போராட்டங்களும் நடந்திருக்கு. நேற்று முன்தினம் நடந்த ஒரு இதில் நைட்டு முழுக்க மக்கள் அங்கே நின்றுருக்காங்க. ப்ராப்பரான பதில் இல்லை, அதிகாரிகள் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்கள் போகிறதுக்கு பஸ்ஸே இல்லை, அப்புறம் பெரிய போராட்டங்கள். அங்கே பெண்கள் எல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து பலவித கேள்விகளை பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்டிருக்கிறார். இந்த செய்தியை போய் பார்க்குறீங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அது வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், அப்படிதான் அது மக்களால் அறியப்பட வேண்டும். நான் இது என்ன, நான் குதிரை கொள்ளுன்னா வாயை திறக்கும், கடிவாளுன்னா வாயை மூடிக்குங்கிற கதையா? அந்த பஸ் ஸ்டாண்டில் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லைன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அது எல்லாம் இருந்ததுன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். இது இந்த திமுகவோட திராவிட மாடலோட போட்டோ ஷூட் ஆட்சியோட விளம்பர மோக ஆட்சியோட வெளிப்பாடு. இதை தான் நயினார் நாகேந்திரன் மிக கடுமையான வார்த்தையில, அது நீங்க படிச்சு பாருங்க, ஒரு 2-3 பேரா இருக்கு. கண்காட்சியா இல்ல பேருந்து நிலையமா? கண்காட்சியா பேருந்து நிலையமா? நீங்க வெளிநாட்டுக்கு போய் சுற்றுலா போயிட்டு இங்க வந்து பீத்திக்கிறீங்களே, நீங்க வந்து விளம்பர ஆட்சி, வெத்து ஆட்சி, விளம்பர மோக ஆட்சி அப்படின்னு கடுமையான வார்த்தையில உண்மையிலேயே மனதிற்கு நிறைவாக இருந்தது. அந்த அளவுக்கு வார்த்தைகளால வறுத்து எடுத்திருக்காரு பண்ணையார் நயினார் அவர்கள். வரவேற்கத்தக்கது. நயினார் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளும் நெஞ்சார்ந்த நன்றிகளும், மக்கள் பிரச்சனையை எடுத்து வெளியில சொல்றதுக்காக. அதுல ராத்திரி 9-10 மணிக்கு மேல அங்கிருந்து தென் தமிழகம், குறிப்பாக திருச்சியை தாண்டி போறதுக்கு, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் போறதுக்கு பஸ்ஸுகளே அங்க இல்லை அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவதா, நீங்க வடத்தனை மகாகவி பாரதி நகரா இருக்கட்டும், மூலக்கடையா இருக்கட்டும், இல்ல ரெட்டேரியா இருக்கட்டும், இல்ல ஆர்கே நகரா இருக்கட்டும், கோயம்பேடா இருக்கட்டும், டி நகரா இருக்கட்டும், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, இங்க இருந்து எப்படி ஒருத்தன் வந்து கிளாம்பாக்கத்துக்கு ராத்திரி 10 மணிக்கு போய் ரீச் ஆகும்? யோசிச்சு பாருங்க. டி நகர்ல இருக்கிறவனாவது டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, டெப்போல இருந்து ஏதோ பஸ் கிளம்புது, இல்லைன்னா அசோக் பில்லர் வரான், பஸ் ஏறி போறான். நீங்க இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் இருக்கிறவனை பாருங்க, விருகம்பாக்கம், வளசரவாக்கம், திருவல்லிக்கேணி, ஒரு அவசர கோலத்தில் அள்ளித்தளித்த கோலமாக தான் அவசர கதியில் செய்த ஒரு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்றாங்க. நான் 2-3 தடவை பஸ் ஏறி ஓமாமலூர் போனேன். அதில் பிரச்சனை என்னன்னா, ஆட்டோவை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அலோவ் பண்ணுறது இல்லை, பேட்டரி காரும் பிக்கப் பண்ணுறதுக்கு ஒழுங்காக வருதில்லை. ஒரு தடவை என்ன சொல்கிறாங்க, சார் அங்கே போய் இறங்கிக்கலாம் சார், அங்கே படி ஏறினீங்கன்னா நேராக மேலே போயிடலாம் சார். முதல் தடவை போகும்போது படி ஏறி மேலே போயிட்டோம், பரவாயில்லையே, கிட்டக்க தானே இருக்கு, இதையா நம்ம ஏற்றினோம் அப்படின்னு மனசுக்குள்ள எனக்கே தோணுச்சு. குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருந்திருக்கு. அது வந்து நம்மளுக்கு அடிப்படையா நம்ம வந்து நம்மளுடைய சங்க வளர்ப்பு இல்லையா? நமக்கு RSSல நம்மளுக்கு சொல்லி கொடுத்து, நம்ம பாரம்பரியமா நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு இதனால நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி, இதை போய் இப்படி ஏற்றிட்டோமே. அதுல இருந்து ஒரு 15-20 நாள் கழிச்சு அடுத்த தடவை போகும்போது அந்த இதுக்கு ஆட்டோக்கு உள்ளே டோக்கன் வசூல் பண்றான். யாரு வசூல் பண்றான், எதுக்கு வசூல் பண்றான்? போன வாரம் அங்க பாசம் கிடையாது சார், அதெல்லாம் தெரியாது சார், இப்ப கொடுத்தாதான் சார் உள்ள போனோம். இந்த மாதிரி நீங்க வந்து நடந்து போறவங்க, போக முடியாதவங்க, வயது முதிர்ந்தவர்கள், உடல் உபாதை உள்ளவர்கள், அவன் எப்படி போவாங்கிற ஒரு அடிப்படையான அறிவே கிடையாது. உள்ளுக்குள்ளேயே நீங்க வந்து MRP ரேட்டுக்கும் இதுக்கும் தண்ணி பாட்டிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு அடாவடி, சினிமா கோட்டா தோத்துதாங்க. அந்த மாதிரி ஒரு அடாவடித்தனமான ஒரு விஷயம். நீங்க வந்து பஸ்ஸே இல்லைங்கும் போது எந்த பிளாட்ஃபார்முக்கு போவீங்க? எங்க இருந்து எங்க கனெக்ட் ஆகும்? இப்ப நான் சிதம்பரம் போற பஸ்லயும், நான் காட்டுமன்னார்குடிக்கு பஸ் ஏறலாம், இல்ல கும்போணம் போற பஸ்லயும் ஏறலாம். இந்த 2 பிளாட்ஃபார்மும் பக்கத்துல இருந்தாதான் இதை பைஃபர்கேட் பண்ணி போறவனுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க கும்போணம் போறதா இந்த பக்கம் போட்டு மயிலாடுதுறை, சிதம்பரம் எல்லாம் தள்ளி போட்டீங்கன்னா எவன் போவான்? இங்க இருந்து நீங்க அடுத்த இதுக்கு ஓடணும். நீங்க கனெக்டிங் எது பக்கத்து ஊரா இருக்கும்போது பக்கத்துல வைக்கிறதா சரியா இருக்கும். ஒரு பெரிய பிளானிங், இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, பிளானிங் கிடையாது, அங்க வந்து மேனேஜ்மெண்ட்டும் சரியா கிடையாது. ஆனா வெத்து விளம்பரங்கள், அதுல பாதுகாப்பாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் பாதுகாப்பு குறைபாடும் கிடையாது. நாமளே இங்க ஒரு 5-6 மாசம் முன்னாடி பேசியிருக்கோம். ஒரு வடக்கத்திய பெண், ஒரு இளம் பெண் ஆட்டோல ஏறி அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சின்னாபின்னமாகி, அதுக்கப்புறம் அந்த நல்ல வேலையா அந்த பொண்ணு லொகேஷனை ஷேர் பண்ணதுனால புதர்ல தள்ளி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோயம்பேட்லயே எங்கேயோ இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணாங்கன்னு. பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர்லாம் போய் ஐடி கார்டு இருக்கா, அந்த கார்டு இருக்கா, நீ இதெல்லாம் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற விஷயம். குதிரை லாயத்தை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் நீ லாயத்தை பூட்டினா என்ன, திறந்து வச்சா என்ன, அந்த கதையா? பாதுகாப்பை பத்தியும் அக்கறை கிடையாது. அங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பஸ் வந்து கம்பார்ட்மெண்ட், ஓரளவுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டரா பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு.
ஆனா நீங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி சிதம்பரமும் கும்பகோணமும் பக்கத்துல வச்சாங்கன்னா தேத்தியாத்தோப்பு போறவனோ இல்லைன்னா காட்டுமன்னாருடைய போறவனோ சீர்காழி போறவனுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனக்கு என்ன, நீங்கள் அங்கேருந்து போயிருக்கேன் அப்படிங்கிறதுனால கேட்குறீங்க, அது கேட்குறேன். இப்போ கோயம்பேடுலேருந்து எதுக்கு அங்கே ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா கூட்ட நெரிசலை குறையணுங்க, அப்படி ஏதாவது குறைஞ்சிருக்குதான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ அது பார்த்தீங்கன்னா 99% குறையவே இல்லை. ஏதோ 1% வேணா இவங்க சொல்ற இதுக்கு கணக்கு கவனம் வரலாம். இவ்வளவு வண்டி போச்சு, 10,000 வண்டி போச்சு, இப்போ வந்து 9,999 வண்டி, இவங்க ஏதாவது புதுசாக புருடா விடலாம். அதுக்கு அவங்க என்ன பண்ணிடலாம், கோயம்பேடுலேருந்து மதுரவாயில் பைபாஸ் வழியாக நேராக அந்த தாம்பரத்துக்கு அடுத்த ஊருக்கு பெருங்களத்தூர் அங்கே கொண்டு போய் பஸ் இறக்கி ஆஸ் யூஷுவல் கொண்டு போயிருக்கலாம். இல்லை பாதி பஸ்ஸாவது இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரே ராத்திரியில், இது துக்ளக் தர்பார், இது இவங்களுடைய நோக்கம் முழுக்கவே அங்கே. அதோட இல்லாமல் அது உள்ள ஒரு பிள்ளையார் கோவில் வேற உள்ளார இருந்தது. அந்த பிள்ளையார் கோவிலையும் பிடுங்கி எடுத்தே தீரணும்னு அந்த கோவில் 60-70 வருஷமா இருக்கு. இவங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் அதை ஒரு ஓரமா அந்த கோவிலை விட்டு விடுங்கடான்னு சொல்லியும் கேட்கவே இல்லை. அராஜகத்தின் மொத்த வெளிப்பாடு தான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். அது வந்து அந்த பேர் வச்ச காரணத்தினாலேயே என்னமோ தெரியல, அடாவடித்தனமாவே அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு.